காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய காலை நேரத்தில் ஒரு மனதோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபித்து நேரத்திலே தொடர்ந்து நம்முடைய ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கும்படி ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை ஒரு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஆராதனையாய் நீர் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையாய் காணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைக்குள்ள நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்கும் போது உம்முடைய விடுதலைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் நிறைவாய் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேவ சமூகத்தில் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறார்களோ அவருடைய வாஞ்சைகள் தாகங்கள் தீர்க்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுத்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகர மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகிறதான பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. காலையில் விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாக மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாக மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவங்கினவர், இறுதி வரை நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவங்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். என்றும்
நம்மிலோடு என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரபிடித்தவர் என்னை நடத்திடுவார், கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து நடத்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்மிலோடு என்றும் அவர் கைவிடாதவர். என்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்மிலோடு என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர் என்றுதான இந்த பாடல் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரமே. மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னிட்டு சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னிட்டு சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெகோவா எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெகோவா எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. வாசம் செய்பவரே, நீய தாசன் என்றவரே, நான் சிருஷ்டித்தேன் என்றவரே, நீய தாசன் என்றவரே, நான் சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டுக் கொண்டேன் என்றீரே, மீட்டுக் கொண்டேன்
வெளிப்படுவதாக. ஓ ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய
மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். ஓ ஹalleluya. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. 1000 10,000களில் சிறந்தவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹalleluya. பலனில்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. புது பலனை தந்து நீரை பலப்படுத்துகிறவர், உற்சாகமான ஆவியை தந்து நீரை தாங்கும்படி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ஓ மகிமை 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 ஆண்டவரே. மாட்சிமையின் தேவனே நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. ஸ்தோத்திரம். என்னை நீ தாங்கிடுவே
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பலனுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனே நம்முடைய பலனாய் அவர் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 18:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் கர்த்தரை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் என் பலன் என்று சொல்லுகிறான்? என் தாவீதுக்கு பலன் இல்லையா? பலன் என்று சொல்லும்போது ஸ்ட்ரென்த், ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியதான ஒரு சக்தி, இதைதான் நாம் பலன் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கும்போது நமக்கு அனுகூலமான காரியங்கள், நமக்கு செய்து முடிக்கக்கூடிய திறமைகள், அதற்குரிய நபர்கள், அதற்குரிய எல்லா வழிகளும் இருக்கும்போது கர்த்தரே என் பலன் என்று சொல்வது அது சற்று வித்தியாசமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எனக்கு திறமை இருக்கிறது, நான் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன். எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நான் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன். எனக்கு பணம் இருக்கிறது, நான் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன். எனக்கு உயர்ந்த நிலைமையில் இருக்கிறதான ஆட்கள் இருக்கிறார்கள், நான் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி உலக பிரகாரமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், பல இடங்களில் சங்கீதங்களில் பார்க்கும்போது கர்த்தரே என் பலன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரே என் பலன் என்று சொல்லுகிறான்? அவன் கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்கிறான். கர்த்தரே எனக்கு எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறான் என்கிறதான நம்பிக்கை, விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஒருவேளை மனுஷனுக்கு உதவி செய்கிறதான எல்லா காரியங்களும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை அனுகூலம் பண்ணாவிட்டால், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக நியமிக்காவிட்டால், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக செய்து முடிக்காவிட்டால் நான் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க முடியாது என்பதை தாவீது நன்கு உணர்ந்திருந்தான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களிலே நாம் நம்பி இருக்கிற பணம், அழகு, திறமை, படிப்பு போன்ற பல காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருப்பது நல்லது. அவைகளை நாம் பயன்படுத்துவது நல்லது. அவைகளை கொண்டு நாம் காரியங்களை
காரியங்களை செய்து முடிப்பது ரொம்ப நல்லது. ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை அவைகளின் மேலே அல்ல, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மேலேயே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப நாம் நம்பி இருக்கிறதான தேவன் நமக்கு காரியங்களை செய்து முடிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எனக்கு எல்லா காரியங்களும் இருந்தாலும் என் தேவனோடு இல்லாவிட்டால், என் தேவன் எனக்கு உதவி செய்யாவிட்டால் நான் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. எந்த காரியங்கள் நமக்கு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நமக்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த சங்கீதக்காரன் பல இடங்களிலே சொல்லுகிறான். ஒரு சில இடங்களை வேதத்தில் இருந்து நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 52வது சங்கீதம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 52:7 தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் பொல்லாதவன் என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் தான் என்பார்கள், அதாவது பொல்லாத மனுஷனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருப்பான்? தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, பணத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற ஒரு மனுஷன். அதான் நான் உங்களிடத்தில் சொன்னேன், பணம், ஆஸ்திகள், புயபலம், நம்முடைய படிப்பு, திறமை, அழகு போன்ற எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பலனாக வைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பல நேரங்களில் நாம் ஏமாற்றப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக வருவோம். எல்லா தாழ்ந்துகளும் எல்லா காரியங்களும் நமக்கு இருப்பது நல்லது, அதில் தவறில்லை. அவைகளை பெற்றிருப்பது நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் அவைகள் அல்ல நம்முடைய நம்பிக்கை. அதற்கு மேலாக நம்மை வழிநடத்துகிற நம்முடைய தேவன் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தாழ்ந்துகளும் திறமைகளும் வசதிகளும் எல்லா படிப்புகளும் எல்லா காரியங்களும் நேர்த்தியாக அவைகள் நடத்தி வரப்படும் அல்லது கைகூட பண்ணும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 118:14 வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். 118வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அங்கே சொல்றார், கர்த்தர் என் பலன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 28:7 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்கிறார், கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 46:1 வாசிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அங்கேயும் அவர் பலன் என்று சொல்கிறதான அந்த காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் நல்ல ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அது அவனுக்கு இருந்த ஒரு பெரிய திறமை. ஆனால் அந்த யுத்த திறமை வைத்து அவன் தன்னை பெரியவனாக அவன் ஒருபோதும் காண்பிக்கவில்லை. அவனுக்கு விரோதமாக பல யுத்தங்கள் வருகிறது. சவுல் அவனை கொல்வதற்கு பல முறை முயற்சி எடுத்து பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையில் அநேக வேதனையான சூழ்நிலைகள் வருகிறது, கஷ்டமான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனாலும் அவன் நன்றாக யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய திறமை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தும் அவன் அதை வைத்து மேன்மை பாராட்டி அதை வைத்து அவன் தன்னுடையதான பெயரை அவன் சொல்லாதபடிக்கு அவன் சொல்கிறான், என் பலனாகிய கர்த்தர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. கோலியாத்தை வீழ்த்தும் போது அவன் சொல்லுகிறான், நான் அவனுடைய வாழ்க்கையில பல திறமைகள் இருக்கிறது உண்மை. சவுலுக்கு முன்பாக அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் சிங்கத்தை கொண்ட காரியத்தை அவன் அங்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா அதை வைத்து அல்ல அவன் சொல்கிறான், நீ நிந்தித்த அந்த தேவனுடைய கர்த்தராகிய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய திறமையை எந்த காரியத்தை முன்வைத்து அல்ல, அது சவுலுக்கு ஒரு அடையாளமாக சவுலை திருப்திப்படுத்துவதற்காக அவன் சொல்கிறான். ஆனால் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவன் வந்த நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த தேவனே என்னுடைய பலன் என்கிற நம்பிக்கையில் அவன் வருகிறான். அவன் கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம்.
சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நெருக்கத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில தாவீதுடைய வாழ்க்கை குறுகி போகவில்லை. வேதம் சொல்கிறது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவனுடைய பலனா இருந்தார். ஆகையால் அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற எந்த காரியமும், அனுகூலமான எல்லா காரியங்களும் மிகவும் நல்லது. அவை இருக்கிறபடினாலே நாம் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தால் முடியாது. தோல்விகள் உண்டாகலாம், நஷ்டங்கள் கஷ்டங்கள் உண்டாகலாம். ஆனால் அவைகளை வைத்துக் கொண்டு நாம் திறமையாய் காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பலம் நமக்கு தேவை, தேவனுடைய உதவி நமக்கு தேவை, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆகையினாலே நாம் இறுதி வரையிலும் நம்பி இருக்க வேண்டியதான ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை ஒருபோது நாம் மறந்துவிடக் கூடாது. அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பலன், அதே நேரத்தில் மனுஷனுடைய பலன், இந்த ரெண்டுக்கும் உரிய காரியங்களை, வித்தியாசத்தை இந்த நேரத்தில் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலன், மனுஷனுடைய பலன், ரெண்டுக்குமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது. வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கிதியோனை பார்த்து சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6:14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அப்போ கிதியோன் சொல்கிறான் 15வது வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருடைய பலனை குறித்து அவர் கிதியோனுக்கு சொல்லுகிறார். கிதியோன் மனுஷனுடைய பலமாக தன்னுடைய பலத்தை அவன் அங்கே முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அவன் சொல்றான், இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றான், அப்படி பெருசா சாதிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி அல்ல என்கிற காரியத்தை அவன் சொல்லுகிறான். சின்ன ஃபேமிலி, சின்ன ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்துல அவனை பார்க்கணும் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவனை காட்டிலும் திறமையானவங்க இருக்கிறாங்க, அவனை பார்க்கணும் வல்லமை உள்ளவங்க இருக்கிறாங்க. அவன் சொல்றான், எல்லாரையும் பார்க்கிறனா சிறியவன் என்று சொல்லி அவன் சொல்லுறதை பார்க்கிறோம். அப்போ அவன் சொல்லுகிறான், நான் ஒண்ணு இல்லை, மனுஷனுடைய பலன், இதை வைத்து நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனால ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஒண்ணு இல்லாம இருக்கிறீங்க, இது போதும், நீ இப்படியே போ, இப்போ உனக்கு என்ன பலம் இருக்கிறதோ இந்த பலத்தோட நீ போ. அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்ல. அப்படின்னா என்ன? நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய பலன் உன்னோடு கூட இருக்கும். உனக்கு அதுக்குரிய தாளங்கள் திறமைகள் இருக்குதோ இல்லையோ, அதை நீ கச்சிதமா காரியத்தை செய்வ, நீ நேர்த்தியா செய்வ, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை நீ பார்க்கிறோம். நீ மீதியானின் கைக்கு நீ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்களாகி நீ ரட்சிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பலத்தை பார்க்கிறான். கர்த்தரோ அவர் அவனோடு கூட இருந்து அவனை பலப்படுத்துகிறவராய் அவருடைய பலனை கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலன் சாதாரணமானது, கர்த்தருடைய பலனோ அது பெரிய வல்லமை உள்ளது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கு வருத்தமாக இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று இந்நாளிலே கேள்விப்பட்டேன். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். ஹல்லேலூயா. இங்க காலேப் சொல்லுகிறார். காலேப் சொல்றதை தெளிவாக நம்ம பார்க்கிறோம்.
அவர்களை துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொல்கிறான். அவனுடைய பலன் இருப்பது உண்மை. ஆனால் அதை மாத்திரம் நம்ம இருக்கல, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறதான நேரத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது சிம்சோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 19-20 வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையில் 7 ஜாடைகளை சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிட்டு, அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போது போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தெளிவாளை குறித்து பார்க்கிறோம். கடைசியாக அவனுடைய பலன் எதில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அவள் அவரிடத்தில் இருந்து அந்த காரியத்தை அறிந்து கொண்டு அந்த 7 ஜடைகளையும் அவள் அசைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு நாட்களும் சிம்சோனுக்கு மிகுந்த பலன் அவனுக்கு இருந்தது. அந்த பலனை கொண்டு அவன் பல இடங்களிலே சத்துருக்களை அவன் நொறுக்குகிறான். சத்துருடைய திட்டங்களை தவிடுபடி ஆக்கி விடுகிறான். அவன் அந்த பல இடங்களிலே அவன் ஜெயத்தை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னா, அந்த ஜடைகள் எல்லாம் சிறைக்கப்பட்ட பின்பு மறுபடியும் எல்லாத்தையும் போல நான் உதறி விட்டு எழுந்து விடுவேன் என்று சொல்லி அவன் தைரியமா எழுப்பி பார்க்கிறான். அங்கதான் பிரச்சனை. இப்ப எவ்வளவு அவனுடைய பலன் என்று ஒரு அவன் நினைச்சிருக்கிறான். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதான அந்த ஒரு பலன், இதனால் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த பலன் இந்த சூழ்நிலையில அங்க செயல்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அது செயல்படவில்லை? 20வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். என்ன அவனுடைய பலன் செயல்பட வேண்டும் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கணும். இப்ப அவனுக்குரிய பலன் இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறான். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இல்ல. அவனுக்குள்ள இந்த பலன் அங்கு செயலற்று போனதை பார்க்கிறோம். இதே போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்துகள் திறமைகள் என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததை செயல்படுத்தாவிட்டால் இந்த உலகத்தில் நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜெயமெடுக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக நாம் கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் பார்க்கும்போது யோசபாத் ராஜாவை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனே, அவர்களை நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற பல ஜாதிகள் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். இப்ப இவர்களுக்கு படைபலம் பயபலம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் யோசபாத் ஒரு காரியத்தை உணர்கிறான். ஆகையால் அவன் சொல்கிறான், இந்த திரள்கூட்டமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்கு? உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை, உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. நாங்கள் யுத்தத்திலே ஜெயம் எடுப்பதற்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை. அதனால எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. என்றால் என் வானத்தை பூமியை படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை தான் யோசபாத் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு சொல்கிறார் 6:11 என் பலன் ஏமாத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் பலன் ஏமாத்திரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பலத்தினால் ஒருவன் மேற்கொள்ள முடியாது. சங்கீதம் 33:16 வாசிக்கும் போது
அங்கே 33:16 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய சேனையின் மிகுதியினால எந்த ராஜாவும் ரட்சிக்கப்பட முடியாது. சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியினால் அவன் தப்பவும் முடியாது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தருடைய பலன், மனுஷனுடைய பலன், இந்த ரெண்டு காரியமும் நமக்கு ஒருமித்து போக வேண்டியதா இருக்கிறது. மனுஷனுடைய பலன் நமக்கு தேவை, ஆனால் அதை செயல்படுத்த வைப்பது கர்த்தருடைய பலன் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது. ஆகையால் எந்த தாழ்வுகள் திறந்தவைகள் எல்லாம் இருந்தாலும் நான் செய்து விடுவேன் என்று சொல்லி பெருமை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை செயல்பட முடியாது. நம்முடைய தாளந்துகள், திறமைகள், நம்முடைய பலன்கள் எல்லாம் வீணாய் போய்விடும், பிரயோஜனமற்றதாய் போய்விடும். அதனால நமக்கு வெற்றி இல்லை, அதனால நமக்கு விடுதலை, அதனால நமக்கு சந்தோஷம் இல்லை, பெரிய ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலனாய் இருக்கும் போது நமக்கு சின்ன திறமையோ பெரிய திறமையோ அதுக்குரிய காரியம் இருக்குதோ இல்லையோ, அவர் நமக்காய் காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை முழுவதும் அவர் மேல உறுதியாக இருக்கட்டும். அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரோடு நாம் பயப்படுவதால் இன்னொரு பலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மேலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பலன். சிம்சோனை வாசிக்கும், சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறதான நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான, அதாவது கர்த்தருடையதான ஆவியுடைய பலன் அவனுக்கு கொடுக்கப்படும் போது என்ன நடந்தது என்று சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எதனால? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்ததுனால, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியினால ஒண்ணு இல்லாம இருந்து வெறும் கையினாலேயே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கயிறுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல அவைகளெல்லாம் உடைந்து போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடினால ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலேயும் இந்த புதிய உடன்படிக்கையின் நாட்களிலேயும் அந்த கர்த்தருடைய ஆவி, அந்த உலகத்திலிருந்து வருகிற ஆவியினுடைய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் நிரப்பப்படும் வரைக்கும், நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். ஏற்கனவே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 28-29வது வசனத்தில் மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே அவர்கள் நிரப்பப்படும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்திலே எல்லா பகுதிகளிலேயும் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினாலே அந்த பலத்தினாலே நிரப்பப்பட்ட பின்பு வேதத்தில் நாம் பார்க்கிறதான நேரத்தில் பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது அவருடைய சீடர்களாகி ஒருவராகி பேதுருவை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர், பல இப்படிப்பட்டதான நிலைமை இயேசு கிறிஸ்துவை விலகி ஓடுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் அவன் நிரப்பப்பட்ட பின்பு அந்த தேவனுக்காக வைராக்கியமாக, பக்தி வைராக்கியமாக, தைரியமாக அவன் எழுதி நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மூலம் தெளிவான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில உண்டானது. காரணம், உன்னதத்தில் வருகிற பலனால் அவன் நிரப்பப்பட்டான். அவருடைய அப்போஸ்தலர் சீசர்கள் எல்லாரும் நம்ம பார்க்கிறோம். பயந்தவங்க, ஓடுனவங்க, ஒழித்தவங்க, அவிசுவாசப்பட்டவங்க எல்லாருமே அந்த பலனால் நிரப்பப்பட்ட பின்பு தைரியமாய் நின்றார்கள். கர்த்தருக்காக அவர்கள் எழுதி நின்றார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். உபத்திரவங்களை அறிவித்தார்கள். உபத்திரவங்களை தம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தார்கள். அவர்கள் சிறைச்சாலையை
கர்த்தருக்கு சாட்சியாக நின்றார்கள், தைரியம் உள்ளவர்களாக நின்றார்கள், ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள், அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் நடக்கிற காரியம். நமக்கு மனுஷிக்க பலன் தேவை. மாம்ச பலத்தில் ஒருவேளை நம்ம இருக்கலாம், இந்த உலகத்தின் பலன் நமக்கு ஒருவேளை இருக்கலாம், அது நமக்கு ஒரு முழுமையான நிறைவை கொடுக்காது, ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்காது நம்முடைய வாழ்க்கையில. அந்த எது நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய பலன் அது நமக்கு நிறைவை கொடுக்கிறது. அந்த கர்த்தருடைய பலன் அது நமக்கு பூரணத்தை கொடுக்கிறது. அந்த கர்த்தருடைய பலன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. அவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கு, இந்த உலகத்தில் அவருடைய நாமத்தினாலே பலத்த காரியங்களை செய்வதற்கு, அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்வதற்கு, அவருடைய நாமத்தினாலே ஜனங்களை விடுவிப்பதற்கு, அவருடைய நாமத்தினாலே பிசாசின் கட்டுகளை அழிப்பதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறபடினாலே அதன் மூலமாய் ஆண்டவர் பலத்த காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறார். அது நம்முடைய பலன் அல்ல, அது உணர்ந்திருந்தவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய பலன். ஹல்லேலூயா. ஆகையால் அவருடைய பலன் இந்த நாளில் நமக்கு தேவை. கடைசி இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு கடைசி நிமிட நொடி பொழுது வரையிலையும் அவருடைய பலன் நமக்கு தேவை. அது இந்த நாட்டில் நாம் பெற்றுக் கொண்டவர்களாக நமக்கு இருக்கிற பலனோடு கூட அந்த கர்த்தருடைய பலனை முன்வைத்து அவருக்கு சாட்சியாக நாம் நிலைத்து நிற்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்காக நாம் எழுதி பிரகாசிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வோம். இந்த உலகத்தில் பல இக்கட்டான காலகட்டங்களில் சென்று கொண்டிருக்கிறோம். திரளான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த COVID-19 பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான காலமா இது இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவைகளின் மத்தியில் ஏது நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தனோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய பலனோடு கூட இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இதனால நமக்கு உண்டாகட்டும். அவர் நமக்கு கூட இருக்கும்போது நமக்கு தோல்வி அல்ல, அவர் நமக்கு கூட இருக்கும்போது நமக்கு வெட்கம் அல்ல, அவர் நமக்கு கூட இருக்கும்போது நமக்கு குறைவு அல்ல, அவர் நமக்கு கூட இருக்கும்போது எல்லாவற்றிலும் நிறைவு, பரிபூர்ண சந்தோஷம், எல்லா காரியங்களையும் தருகிறார். உலகத்தில் வரக்கூடிய பல காரியங்கள் ஒருவேளை நமக்கு வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலக்கத்தை, ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி நம்மை பின்னடைய செய்யாது. கர்த்தருக்கு முன்பாக நிலைத்து நிற்பதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் அவருடைய பலன் தேவை. அவருடைய பலத்திலே நாம் சார்ந்து கொள்வோமாக. நமக்கு இருக்கிற எந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு அருகதை இல்லை. அவைகளை குறித்து மேன்மை பாராட்டின அவைகள் நிச்சயமாய் நமக்கு கை கொடுக்காது. நம்முடைய வாழ்க்கையில தோல்விகளை உண்டு பண்ணும். நமக்கு இருக்கிற எல்லா பலனை வைத்துக் கொண்டு கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டி கர்த்தருடைய பலத்தினால் இந்த காரியங்களை செய்கிறோம் என்கிறதான முழு நிச்சயத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய பலத்தினாலே நாம் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நாம் நினைக்காத, எதிர்பாராத பலத்த காரியங்களை கர்த்தருடைய பலத்தினாலே செய்ய போகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே செய்ய போகிறோம். அவர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை அவர் நடப்பிக்க போகிறார். அவர் செய்தபடிப்பட்டதான நிலைமையில நம்மை கனப்படுத்த போகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நேராக வசனத்தின்படியாக ஆண்டவருடைய பலன் தேவை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பலன் தேவை. ஆண்டவரே, உம்முடைய உதவி எங்களுக்கு தேவை. சங்கீதக்காரன் தனக்கு பலன், தைரியம், ஆண்டவரே திறமைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் கர்த்தரே என்னுடைய பலன் என்று சொல்லி அவர் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கிதியோனை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில உண்மையான பலனை அவன் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் அந்த வார்த்தை இப்படி போறபோது அவன் ஜெயத்தை பெற்றவன் என்று சொல்லி பார்க்கிறோம். காலையில் தனக்கு பலம் இருந்தும் அவன் சொல்லுவான், கர்த்தரோடு கூட இருப்பாரானா இந்த மலைநாட்டை நான் சோதரித்துக் கொள்வேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சிம்சோன் பலம் இருக்கிறது என்று நினைத்தான். கர்த்தருடைய பலன் அவனை விட்டு நீங்கிறதை அவன் அறியாதபடிக்கு இவன் இருந்தான். அவன் அந்த இடத்துல அவன் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்மை மாத்திரம் அவன் நோக்கி பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திர உன்னதத்திலிருந்து வருகிறதான் அந்த பலன். ஆண்டவரே, அந்த பலன் தேவை எங்களுக்கு இந்த நாளில். அதை தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த பலத்தினாலே ஆண்டவரை நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக நிலைத்ததற்கு உதவி செய்கிறோம். எங்களுக்கு நீர் தந்திருக்கிற பலன், தாளந்தின் திறமைகளுக்காக ஸ்தோத்திரம். அவைகளை வைத்து நாங்கள் மேன்மை பாராட்டவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுடைய பலனாக எப்பொழுது இருக்கணும். நீர் எங்களோடு கூட எப்பொழுது இருக்கணும். அப்பொழுது உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் பலத்த காரியங்களை செய்வோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னாருக்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை, உலகத்தின் முடிவறிந்து உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு தொடர்ந்து
தொடர்ந்து ஆவியானவர்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா காரியங்களையும் தேவன் எங்களுக்கு வாய்க்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். என்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படுவார்களாக. அவர் நம்பி இருக்கிற பல சூழ்நிலைகளில் தோல்விகள் உண்டாயிருக்கலாம், வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பல உபாதைகளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம். ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் வீணாய் போயிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு நேராய் வரட்டும் அப்பா. கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு நேராய் வரும்போது ஆண்டவரே அவர்கள் ஜெயமடைவார்கள், விடுதலை பெறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய பலன் எங்களுக்கு தேவை. உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும். ஆவியானவரை ஆட்கொண்டு வழி நடத்தும். உடைய நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தை சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை யாவை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.